இன்றைக்கி ரொம்ப குயிக்கான ஒரு மார்னிங் ரொட்டீனுங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். கருப்பு கவனி அரிசி சுரக்காய் சாதம், பாவக்காய் ஃப்ரைங்க. கவனி அரிசி சுரக்காய் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு கவனி அரிசி எடுத்துருக்கேங்க. இது தாராளமாக 5 பேர்த்துக்கு வரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கும்போது படப்படன்னு வெடிக்குங்க. வெடிச்சதையும் எடுத்து ஆற வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ளே பாவக்காய் ஃப்ரைக்கு நான் 3 பாவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அழகழகாக கட் பண்ணி வச்சுருங்க. கத்தியை வச்சு சென்டரில் விதையை எடுத்து வச்சுருங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சுக்கலாங்க. ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் பாவக்காய் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு கருப்பு கவனி அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2-3 பல்ஸ் மோடு விட்டு அரிசி ரெண்டாக உடச்சதுக்கப்புறம் குக்கரில் டேரெக்டாக சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சுரக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு விதையோட குட்டி குட்டியாக கட் பண்ணி கருப்பு கவனி அரிசியோட சேர்த்துக்கிறேங்க. 2 டம்ளர் கருப்பு கவனி அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு 6 விசில் விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே பாவக்காயும் நம்மளுக்கு இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக வெந்த பாவக்காயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சதுனால அதுலேயே லைட்டாக தண்ணி வரும். கொஞ்சோண்டு ஒரு கையளவு மட்டும் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போதைக்கப்பவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி 2 சைடுமே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா செம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்துடுங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. மென்று முழுங்கும் போது மட்டும் மைல்டான கசப்பு மட்டும் இருக்கும். தயிர் சாதத்துக்குனா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கவனி அரிசி நம்மளுக்கு 6 விசிலில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு முளவரைச்ச குழம்போடு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா தயிருக்கு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் அடைச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.